சேலம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது இந்த மாம்பழம், இந்த ஸ்டீல் பிளானட் தாங்க, இருமலை தாங்க. இதுதான் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு அடையாளங்கள்லாம் இந்த சேலத்தில் வரலாற்றில் வந்து ஒரு புதைந்து இருக்குங்க. அதுதான் இந்த அருணாச்சல ஆசாரி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளலை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வரலாறுல. சேலத்தில் மிகப்பெரிய ஒரு இரும்பு பட்டறையை வச்சுருந்தாரு. அந்த பட்டறையில் பார்த்தோம்னா வாள்களும் இந்த பன்னி குத்துற ஈட்டிகளும் வந்து சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருந்தார். உருவாக்கப்பட்டது இல்லாமல் விக்டோரியா மகாராணிக்கே வந்து ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டதுங்க 1768. இருக்கிற சூழ்நிலையில் 1773ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சியில் வந்து அருணாச்சல ஆசாரி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கு மட்டும் இல்லாமல் தன்னோட பொருளை வந்து தன்னோட சொந்த தயாரிப்பை வந்து ஒரு கண்காட்சி பொருளாகவும் வைக்கப்பட்டார். இந்த வைக்கப்பட்ட அந்த பொருளை பார்த்து இந்த பல பேர் வந்து பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய திறமையை பாராட்டி வந்து உள்ளூர் ஜமீன்தார் வந்து ஒரு நிலத்தை வந்து பரிசாக கொடுத்தாங்க இவருக்கு. இவரும் வந்து இந்த நிலத்தை வாங்கினவர் மக்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு இடம் தான் அந்த போஸ்ட் மைதானங்க. இப்படியாப்பட்ட அந்த போஸ்ட் மைதானம் தான் அருணாச்சல ஆசாரி அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலமாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே கூட சேலத்தில் வந்து அருணாச்சல ஆசாரி வீதி, அருணாச்சலம் பள்ளி, அருணாச்சலம் சத்திரம் போன்ற இடங்கள்லாம் வந்து ஒரு அடையாளமாக திகழ்ந்து வருங்க இன்னமும் சேலத்தில். இப்படி இருக்க நம்ம சேலத்தில் வந்து அலெக்சாண்டர்லேருந்து திப்பு சுல்தான் வரைக்கும் பல பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த வாள்கள்லாம் வந்து நம்ம அருணாச்சல ஆசாரி அவர்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு வாள்களாகவும் பார்க்கப்படுதுங்க. இப்படி தான் நம்ம சேலத்தின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது அருணாச்சல ஆசாரி அவர்களை வந்து. இப்படி தான் நம்ம சேலத்தின் வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வள்ளலாகவும் பார்க்கப்படுதுங்க.